வணக்கம். விஜய்க்கு நன்றி தெரிவித்த தமிழிசை சவுந்தரராஜன். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களின் தகப்பனாரான குமரி ஆனந்தன் அவர்கள் சமீபத்தில் இறந்து போனார். குமரி ஆனந்தன் அப்பழுக்கற்ற ஒரு தலைவர். இவர் காங்கிரஸ் கட்சியில் நீண்ட நெடுங்காலம் உழைத்தவர். மாநில தலைவராகவும் இருந்தவர். அதே சமயத்தில் இவருக்கு மிகப்பெரிய கௌரவம் கிடைக்கவில்லை என்பது தமிழிசை சவுந்தரராஜனுடைய மனக்குமுறலாக இருந்தது. எனவேதான் தானும் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து தனது தந்தையை போன்று புறக்கணிக்கப்பட வேண்டாம் என்பதனால்தான் மாற்று யோசனையாக பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார். அவர் இணைந்த சில ஆண்டுகளிலேயே அவருக்கு மாநில தலைவர் பதவி வழங்கப்பட்டது. அதன் பின்பு அவருக்கு கவர்னர் பொறுப்பு வழங்கப்பட்டது. கட்சியில் சேர்ந்த சில ஆண்டுகளிலேயே மிகப்பெரிய உயர் பதவிகளை பெற்று வந்தார். இது போன்ற சூழ்நிலையில்தான் 18வது மக்களவைத் தேர்தலில் சென்னையில் அவர் போட்டியிடுவதற்காக தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்திருந்தார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக தொடர்ந்து தயாரிப்புகளை மேற்கொண்டு வருகிறார். மேலும் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவராகுவதற்கும் தொடர்ந்து முயற்சி செய்து வருகிறார். இதுபோன்ற சூழ்நிலையில்தான் குமரி ஆனந்தன் அவர்கள் வயது முதிர்வின் காரணமாக இறந்துவிட்டார். அப்பொழுது அனைத்து கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்திருந்தார்கள். விஜய் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தங்களது கட்சியின் பொதுச் செயலாளரான புசி ஆனந்தை நேரடியாக தமிழிசை சவுந்தரராஜன் இல்லத்திற்கே அனுப்பி குமரி ஆனந்தனுக்கு அஞ்சலி செலுத்த வைத்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் தனது சமூக வலைதள பக்கத்தில் குமரி ஆனந்தன் அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரது குடும்பத்திற்கு தனது ஆறுதலை தெரிவித்திருந்தார். தமிழிசை சவுந்தரராஜன் இன்று தனது வலைதள பக்கத்தில் தனது தந்தை இறந்ததற்கு ஆறுதல் தெரிவித்த கண்ணீர் அஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து வந்தார். அதனுடைய அடிப்படையில் சகோதரர் விஜய் அவர்கள் மனித நேயத்தோடு தனது தந்தைக்கு அஞ்சலி செலுத்த தங்களது கட்சியின் பொதுச் செயலாளரை அனுப்பியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் தனது சமூக வலைதள பக்கத்திலும் எங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்திருந்தார். கட்சி பேதமின்றி இருவரும் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவர்கள், கொள்கை வேறு என்றாலும் மனிதநேயமிக்க இந்த பண்பை நாங்கள் பாராட்டுகிறோம். சகோதரர் விஜய் அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கஷ்ட காலங்களில் எங்களுக்கு ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்ததற்காக எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் எனது தந்தை இறந்ததற்காக நேரில் வந்து அஞ்சலி செலுத்திய முதலமைச்சர் மற்றும் தமிழகத்தினுடைய முக்கிய தலைவர்கள் என அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் என குறிப்பிட்டிருந்தார். நன்றி.